foodies, இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த வெயிலுக்கு இதமா சூப்பரான நீர் மோர் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம ஊருக்கு என்னதான் ஆச்சு? சன் ரொம்ப டூ மச்சா இருக்கு. இதுல இந்த தண்ணி 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 மச்சான் இப்படி வேர்த்திருக்கு. சோப் எடுத்து போட்டு குளிச்சிடுறேன். ஷப்பா, இந்த வெயில் ரொம்ப அதிகமா இருக்கே. இந்த வெயில சமாளிக்க நம்ம நீர் மோரை அடிக்கடி செஞ்சு குடிச்சிட்டோம்னா பாடி ஹீட் ஆகாம குளுமையா இருக்கும். நம்ம இந்த நீர் மோரை குயிக் அண்ட் ஈஸியா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இதுல ஒரு கப் வீட்ல உரைச்ச கெட்டியான தயிர் எடுத்துக்கோங்க. இங்க எந்த கப்லயோ தயிர் எடுத்தீங்களோ அதே கப்ல 3 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். 1 2 3. இப்ப நம்ம இத நல்லா கடைஞ்சிக்கலாம். இது கடையறதுக்குன்னு ஸ்பெஷலா ஒரு மிஷின் இருக்கு. டாடா, இதுதான் அந்த மிஷின். இது நல்லா ஸ்வாய் ஸ்வாய்னு காஞ்சிரும். நிம்மதியாக நீங்கள் தூங்க வேண்டுமா? மிஷின் ரூபாய், நவீன மிஷின். ரூபா. ஐயா போனா வராது, பொழுதுபோலா கிடைக்காது. ஓடியா. அவ்வளோடா, வெற்றிகரமா பீட் பண்ணியாச்சு. இதுல நம்ம ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஃபைனா சாப் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். வெட்டி வச்ச ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையை பிச்சு போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி இலை கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோடா, ஃபைனலா உங்க தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு வேணும்னா அப்படியே குடிக்கலாம். பட் இது தாளிச்சு போட்டு குடிச்சா செமையா இருக்கும். இப்ப நம்ம தாளிச்சுக்கலாம். சீசனிங் பேன்ல ஒரு ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் லைட்டாவே சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா நம்ம நீர் மோர் மேல எல்லா எண்ணெயும் ஸ்விம் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். ஸ்டவ் சிம்ல வைங்க. கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதோ கொஞ்சம் கருவேப்பிலையே சேர்த்துக்கலாம். ஃபைனலா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மிதமான சூட்டிலேயே கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அவ்வளோண்ணா, நம்ம அப்படியே மோர்ல சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வாவ், வாசனையே கமன்னு சூப்பரா இருக்கு. நம்ம நீர் மோர் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. மம்மி, எனக்கு ஒரு டவுட். இந்த நீர் மோரோட பெனிஃபிட்ஸ் என்ன மம்மி? இந்த சம்மர் டைம்ல மோர் நம்ம அடிக்கடி எடுத்துக்கிட்டோம்னா நம்ம உடம்பு டீஹைட்ரேட் ஆகாம இருக்கும். இதுல நிறைய விட்டமின்ஸ் அண்ட் நியூட்ரியன்ஸ் இருக்கு. மோர் குடிச்சோம்னா நமக்கு அசிடிட்டி, அஜீரணம் எதுவும் இருக்காது. மோர்ல நிறைய கால்சியம் இருக்கு. சம்மருக்கு இந்த நீர் மோர் நம்ம உடம்புக்கு கூலிங் எஃபெக்ட் கொடுக்கக்கூடிய குளு சூப்பர் ட்ரிங்க். வாவ், சூப்பர் மம்மி. நான் கண்டிப்பா குடிப்பேன். பட் எனக்கு ஃபில்டர் பண்ணி தான் குடுங்கணும். ஓகே பேபி, உங்களுக்கு நான் ஆல்ரெடி ஃபில்டர் பண்ணியே வச்சுட்டேன். என்ன மாதிரி குழந்தைங்களுக்கு ஃபில்டர் பண்ணி கொடுத்தா ஆசையா குடிப்போம். மம்மி டாடி மாதிரி பெரியவங்களுக்கு வாயிலேயே ஃபில்டர் இருக்கும். உங்க பல்லிலேயே ஃபில்டர் பண்ணி அப்படியே குடிச்சீங்க. ஆஹா, வேற லெவல் பேபி நீங்க.
நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஃபுடீஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை ஃபுடீஸ். மறக்காம சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அப்படி அந்த பெல் பட்டனை டாங்குன்னு அடிங்க. நான் இப்போ இந்த நீர் மோர் குடிக்க போகிறோம். நமக்கு நீர் மோர் தான் முக்கியம். இல்லை நமக்கு சோறு தான் முக்கியம்.